எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம ஒரு கதை பார்க்க போறோம். மூணாவது மனுஷன் நம்முடைய வாழ்க்கையில வந்தா என்ன நடக்கும் அப்படின்றத மையமா வச்சுதான் இந்த கதையை நான் சொல்ல போறேன். ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்குங்க. கணவனுக்கும் மனைவிக்கும் பயங்கரமான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. என்ன டிஸ்கஷன் யோசிக்கிறீங்களா? வேற என்ன, பேர் வைக்கிறது தான். மாப்பிள்ளை சொல்றாரு, எங்க அப்பா பேர் சீனிவாசன், அதான் நீங்க வைக்கணும்னு சொல்லிட்டு. பொண்ணு சொல்றாங்க, எங்க அப்பா பேரு கிருஷ்ணன், அந்த பேர் தான் என் பையனுக்கு வைக்கணும்னு. பயங்கரமா டீப்பா சண்டை போயிட்டு இருக்கு, யாருடைய அப்பா பேரு அந்த குழந்தைக்கு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. இப்படி நடந்துகிட்டு இருக்கும் பொழுது பக்கத்து வீட்டுக்காரர் உள்ள வரார். உள்ள வந்து, என்னங்க சண்டை அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லை சார், எங்க அப்பா பேரு சீனிவாசன், இவங்க வைக்க விட மாட்டாங்க சார். இவங்க எங்க அப்பா பேரு கிருஷ்ணன், என் புள்ளிக்கு வைக்க விட மாட்டார் சார் இவரு. சரி, நீங்க ரெண்டு பேரும் கவலையப்படாதீங்க, நான் ஒரு பேர் சொல்றேன், அந்த பேர் வேணா நீங்க வைக்கிறீங்களா அப்படின்னு சொன்னாராம். சார் நீங்க சொல்லுங்க சார், அது எங்களுக்கு மனசுக்கு திருப்தியா இருந்தா கண்டிப்பா வைக்கிறோம்னு சொல்லிட்டு. ஓகே சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அவரு ஒரு பேர் சொன்னாராம். உங்க அப்பா பேரு சீனிவாசன், சரிங்களா? அப்போ சீனிவாசன் கோபாலகிருஷ்ணன் வச்சிருங்க அப்படின்னு சொன்னோடனே முடிஞ்சிருச்சு. இப்போ ரெண்டு அப்பா பேர் வந்துருச்சு. ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டு பலகாரம்லாம் கொடுத்து அவர் வழி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ ரெண்டு பேருக்கும் ஒரே மகிழ்ச்சி. பரவாயில்லையே, நம்ம ரெண்டு பேரோட அப்பா பேரையும் இந்த பேரில் நம்ம சேர்த்துட்டோமே, நம்ம மகனுக்கு ஓஹோன்னு வருவான் அப்படின்னு அந்த குழந்தைய பிளஸ் பண்ணி வாழ்த்திட்டு இருக்க நேரத்தில் அந்த மனைவிக்கும் அந்த கணவனுக்கும் ஒரு டவுட் வந்தது. சீனிவாசன் எங்க அப்பா பேரு, மனைவி கிருஷ்ணன் உங்க அப்பா பேரு, இந்த கோபால யாரு? ஒன்றும் புரியலையே. சரி, போயிட்டு அவரை நான் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டில் போய் அவரை கூப்பிட்டு வந்து, சார் இந்த கோபால் யார் சார் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரா, அது எங்க அப்பா பேரு, உங்க அப்பா பேரு, எங்க அப்பா பேரு, அவங்க அப்பா பேரு, 3 பேர் வச்சா முடிஞ்சிச்சுல பேரு. ஆஹா, பாத்தீங்களா? மூணாவது நபரை உள்ள சேர்க்காதீங்க. சேர்த்தா அவங்க அப்பா பேர் நம்ம வீட்டில் வச்சுட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் தயவு செய்து சொல்றேன், சேர்க்காதீங்க. நீங்க எதுக்கும் சரிங்களா, உங்க ரெண்டு பேருக்குள்ளேயே பேசி தீர்க்க வேண்டியதை தீர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லது. அது மூணாவது நபருக்கு போகும்பொழுது என்னைக்குமே அது ஒரு நல்ல முடிவா இருக்காது அப்படின்ற ஒரு நல்ல கருத்தை உங்ககிட்ட நான் பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கங்க. அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.